வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபீன் கன்னியாகுமரியில இருந்து பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் 1000 ரூபா வாங்கிட்டு இருக்கோம். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு அதனுடைய ரிசல்ட்டும் அறிஞ்சிட்டாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியும் அவரவர் தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் இவ்வளோ அமௌண்ட் கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆட்சியில் இருந்த திமுக அரசு, அதாவது மு க ஸ்டாலின் அரசு 1000 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, நாங்கள் இனி ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபா கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல எடப்பாடி பழனிசாமி நாங்கள் 2000 ரூபா கொடுப்போம்னு சொன்னாங்க. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி, அதாவது பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியினர் நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் 2500 ரூபா கொடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னபடியே தமிழ்நாட்டில் விஜயின் ஆட்சி வந்திருக்கு. மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பியிருக்காங்க, ஆட்சி மாற்றத்தை விரும்பியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா விஜய் தலைமையிலான அரசு அதிகமான தொகுதிகளை வென்று இனிப்ப ஆட்சி பொறுப்பை ஒரு சில நாட்கள்ல எடுக்க இருக்கிறாங்க. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா மகளிருக்கான உரிமை தொகைக்கான ஃபர்ஸ்ட் கையெழுத்தாட்டு இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா அவங்க வாக்குறுதி கொடுத்த மாதிரியே இனி மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மூலம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்களின் வங்கி கணக்கில் 2500 ரூபா வரவு வைக்கப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இனி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆல்ரெடி யாரெல்லாம் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் அமௌண்ட் வாங்கிட்டு இருக்காங்கோ அதே பேஸ் படி தான் கொடுக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க 60 வயதுக்கு உட்பட்டவர்கள் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா அது எந்த மாதிரி கிரைட்டீரியால அவங்க ஃபாலோ பண்றாங்கன்னு தெரியல. ஆனா 2500 ரூபா அவங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுத்த போல கொடுப்பாங்கன்னு நம்புகிறோம், நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். அதற்கான முதல் கையெழுத்தாட்டம் அது இருக்கலாம்னு சில வட்டாரங்கள் தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மக்கள் ஒரு ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறாங்க. அதன்படி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது. இதனால பார்த்தீங்கன்னா ஓரிரு நாட்களில் விஜய் ஆட்சி பொறுப்பை ஏற்க அதிகமான வாய்ப்பு உள்ளது. இதனால 2500 ரூபா மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான முதல் கையெழுத்தாட்டு இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. இனி வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பொறுத்து எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் நம்ம சேனலில் உடனுக்குடன் அதற்கான அப்டேட் வர நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தால் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபீன்.